விஷ்ணு பிரமா இராணுவ முப்பட வானரப்பட அமர்நாத் ஜோதிலிங்கத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ளே வர்ற கணக்கு எழுதிட்டார். ஏட்டில் எழுதிட்டார். ஆட்டாமுட்டிக்காக உள்ளே வருவான். எல்லாம் பார்டர் கட்டு பூரா உடைச்சிட்டார். இவன் பார்டர் பார்டராக போட்டு பூரா காவல்துறையை நியமித்து அரசியல்வாதி கொடியை தூக்கி ஓட்டு முத்திரை வாங்கி பாழாக்கி வச்சுருக்கான். இப்போ தமிழ்நாடு கட்டு உடைச்சிட்டார். எலுமிச்சம்பழம் கனி ஆந்திரா கர்நாடகா உடைச்சிட்டார். இலங்கை சுலோட் கட்டு பூமி கட்டு உடைச்சிட்டார். கச்சத்தீவு உடைச்சிட்டார். அடுத்தாப்புல மகாராஷ்டிரா மும்பை டெல்லி கட்டு உடைச்சிட்டார். குஜராத்தும் கட்டு உடைச்சிட்டார். பூமி கட்டு கட்டுனா அரசியல்வாதி கட்டி வச்ச கட்டு, அந்த கட்டை உடைச்சிட்டார். கேரளா உடைச்சிட்டார். கன்னியாகுமரி அந்த கணக்கு மெயின் கணக்கு அங்கேயும் கட்டு உடைச்சிட்டார். இனிமே தூக்கி அடிப்பார், தூக்கி எறிவார், தூக்கி அடித்து கொன்னே விடுவார். முக்கால் சத்தியம் உறிஞ்சிக்கோ. தமிழ் வார்த்தை, தமிழ் பண்பாடு, தமிழ் வார்த்தையிலே கணக்கு கொடுத்தாச்சு. முக்கால் சத்தியம் அரசியல்வாதி கொடியை தூக்கி அவனா காவல்னு சொல்லி நியமித்து பூரா ஆடு மாடு கோழி பிறவையில் அறுத்து தின்னு மானிட பிறவிய ஒரு வசைக்கு பலாயிரம் கோடி 2ஆம் நம்பர் பூமி அழிக்க அனைத்தும் அவனா நியமித்து அவனா பாலாக்க வந்த பாய்ப்பே சொல்லி முடிஞ்ச கட்டு உடைச்சிட்டார். அமர்நாத் ஜோதிலிங்கிலிருந்து பார்டர் வழியே உள்ளே வருவான். இராணுவ முப்படை வானரப்படை இலங்கை சுழலே உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்தவுடனே தூக்கி போட்டு அடி மிதிப்பான், அடிப்பான், உதப்பான், எல்லா அடி வாங்குவான் அரசியல்வாதி. இப்போ பருவாட்டத்தை தூக்கி வீசி இந்த எலுமிச்சம்பழம் கனியில் க்ளோஸ் பண்ணுவார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. பருவாயிட்டம் நடந்துமாடா. பிரதமர் இருக்கானா அந்த பேரை மாதிரி பருவாயிட்டம். அவனை மாதிரி பருவாயிட்டாங்களா மாநிலம் நாடில் இருக்கிறவனை பூரா இப்போ எலுமிச்சம்பழம் கனியில் க்ளோஸ் அடிப்பார், க்ளோஸ் பண்ணிடுவார். முக்கால் சத்தியம் முளைச்சு பார்க்காரு. எல்லா மாநிலத்தில் எங்கெங்க இருக்கா, ஆண் பெண் எங்க அடக்கு அப்படின்னு முளைச்சு பார்க்காரு. எங்க வீசணும், எங்க அடிக்கணும், எங்க நொறுக்கணும்னு பார்த்து கொண்டே இருக்கார். முக்கால் சத்தியம் இதுல கோர்ட்டு நீதிமன்றத்திலேயோ பருவ ஐட்டத்தை முழிச்சு பார்க்கார். ஏன்னா கணக்கு முடிக்கணும். நான் ஜட்ஜா உட்கார்ந்துருக்கேன். ஜட்ஜை என்ன மதிக்கல. அப்போ கடவுள் உட்கார்ந்த கணக்கில் ஒரு வார்த்தை கணக்கில் நீதிமன்ற கோர்ட்ல இருந்து கடவுள் உட்கார்ந்துருக்காரு, ஐயா உட்கார்ந்துருக்காரு. இந்தாங்க நீதிமன்ற கோர்ட்ல இருந்து ஐயா காலடியில் வைங்க அப்படின்னு கைலாசத்தில் ஈஸ்வரன் பிள்ளை மகன்கிட்ட கொடுக்கணும். எந்த நீதிமன்றத்தில் வந்து கொடுத்துருக்கியா? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட். ஐயா வந்துட்டாரு, கடவுள் வந்துட்டாரு, 2 வரி. எந்த நீதிமன்றத்தை வந்து கொடுத்துருக்கியா? கொடுக்கல. அதுக்கு தான் தண்டனை. இப்போ கொலை, ஈரக்கொலை உலக நாடே ஆட விடுவார், நீதிமன்றத்திலே ஆட விடுவார். வழக்கறிஞர்களையும் அந்த ஈரக்கொலைய ஆட விடுவார். அது எப்படி ஆட விடணும், அந்த இதயத்தை எப்படி ஆட விடணும்ங்கிற கணக்கு கடவுளுக்கு தான் தெரியும். முளைச்சி பார்க்கார். முக்கால் சத்தியம்.